நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. மீண்டும் வாய விட்டுருக்கு. அதாவது இந்தியா மேல நாங்க தாக்குதல் நடத்த போறோம், போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சவால் விட்டுருக்கு பாகிஸ்தான். உடனடியாக இந்தியாவும் களமிறங்கியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய முதுகெலும்பை உடைக்க நாங்களும் ரெடி அப்படின்னு இந்தியா தயாராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல கடுமையாக தாக்கியிருக்காங்க பாகிஸ்தானை இந்தியா. அது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிக்கியிருக்கும் ஈரானுடைய 66,000 கோடி ரூபாய் அப்படியே கண்கொத்தி பாம்பாக காத்திருக்க அமெரிக்கா. இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வீடியோக்கள் போகிறோம், அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலைமை மீண்டும் மோசமாக இருக்கு. இதற்கிடையில தான் சிந்து நதி நீரை தடுத்தாங்கன்னா இந்தியா மேல நாங்கள் போர் தொடுக்கிறதுக்கு தயார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, கவாஜா ஆசிப், அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்னதுதான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது இப்போ பரபரப்பை கிளப்பி இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எப்போதுமே சுமூகமான உறவு அப்படின்னு இருந்ததே கிடையாது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் வாலாட்டும் போதும் இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டே வந்தாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் திருந்தின மாதிரியே தெரியல. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தேவையில்லாம இந்தியாவை வம்பலுக்கும் வகையில சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் நீர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு வாய விட்டுருக்கிறாரு. பாகிஸ்தான்ல இருக்கும் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு கவாஜா ஆசிப். அந்த பேட்டியில தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுடைய மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு அம்சம் அப்படின்னும் அதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயம் ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாரு. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் 2028ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ள பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை முழுமையாக நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆனிச்சு. அப்படி சிந்து நதி நீர் தடுத்து நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தான் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும். பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே சிந்து நதி நீரை நம்பி இருக்கும் சூழல்ல அது கடுமையாக பாதிக்கப்படும். பாட்டீலுடைய இந்த பேச்சு பாகிஸ்தான் தரப்புல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக தான் கவாஜா ஆசிப் இது போல சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. தண்ணீர் அப்படிங்கிறது வாழ்வாதாரம் அப்படின்னும் அதை இந்தியா பறிக்க முயற்சி செய்வதாகவும் அந்த மாதிரியான சூழல்ல தங்களுக்கு போர் ஒன்றே வழியாக இருக்கும் அப்படின்னு கவாஜா ஆசிப் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டுல போடப்பட்டதுதான், அதாவது உலக வங்கியுடைய முன்னணியில போடப்பட்டதுதான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம். பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த இந்த ஒப்பந்தத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவுக்கு வந்தது. அதாவது ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க. இதன் காரணமாக தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் முழுமையாக நிறுத்தும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்தியா அறிவிச்சிருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி இந்த நதி அமைப்பின் சுமார் 80% நீர் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு இந்த நதி நீர் தான் முதுகெலும்பாக இருக்கு. தற்போது பாகிஸ்தான் ஏற்கனவே கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுட்டு வரும் நிலையில இந்தியா நீரோட்டத்தை தடுத்தால் அது பாகிஸ்தான் முதுகெலும்பை உடைக்கும். இதனால தான் பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் பதறிட்டு வருது. இந்த விஷயத்தை சர்வதேச நாடுகளிடம் எடுத்து செல்ல பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது. பாகிஸ்தான் துணை பிரதமரான இஷாக் தார் அவர்கள் இந்த வாரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. மேலும் செனாப் நதியில இந்தியா ஒரு நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்வதாகவும் இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அப்படின்னும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கு. பருவநிலை மாற்றம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே தவித்து வரும் பாகிஸ்தானுக்கு இந்த நதிநீர் விவகாரம் ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கு. ஆனா இந்திய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் எப்போ தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுறதை நிறுத்துதோ, பயங்கரவாதத்தை அடியோட ஒழிக்குதோ, அப்பதான் இதை பத்தி நாங்க யோசிப்போம். அதாவது இதை பரிசீலனை செய்வோம் கூட சொல்லலாம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாகிஸ்தான் அது செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. விரைவில் பாகிஸ்தான் சிந்து நதி நீர் கிடைக்காம தவிக்க போகுது, பாகிஸ்தானை அல்லோலப்பட போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே வேளையில பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் உங்களுடைய சொந்த நாட்டு வரலாறே அவமானத்தில் கிடக்கு அப்படின்னும் இந்தியாவை விமர்சனம் செஞ்ச பாகிஸ்தான் அதிபரை வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. நம்முடைய இந்தியா கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கும் சிறுபான்மையினருடைய உரிமைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் குறித்து பாகிஸ்தானுடைய அதிபர் ஆசிப் அலி சர்தாரி கருத்துக்களை தெரிவிச்சாரு. இதுக்கு இந்திய அரசு சனிக்கிழமையப்போ திட்டவட்டமாக நிராகரித்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் அதிபருடைய இந்த ஆதாரமற்ற மற்றும் தேவையற்ற கருத்துக்கள் இந்தியாவுடைய முற்றிலும் இறையாண்மை கொண்ட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் ஒரு மலிவான ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியிருக்காங்க. பாகிஸ்தான் அதிபர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியான ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா,
வாரணாசியில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமையான மஸ்ஜித் கன்ஸ் ஷஹீதா உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுவதாகவும் அவற்றுக்கு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் அதிபர் ஜர்தாரி அவர்கள் கவலை தெரிவிச்சிருந்தார். இதுக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய உள்நாட்டு அதிகார வரம்புக்குள் வரும் விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தான் அதிபருக்கு எந்தவித தார்மீக உரிமையும் தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் அதிபருடைய இந்த விமர்சனம் மிகவும் வேடிக்கையானது அப்படின்னு சொன்ன ரந்தீர் ஜெய்ஸ்வால், சர்வதேச அளவில் பாகிஸ்தானுடைய சொந்த மனித உரிமை பதிவுகள் எவ்வளவு மோசமானவை அப்படிங்கிறத உலகம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானில் வாழும் இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மதங்களை சேர்ந்த சிறுபான்மை சமூகத்தினரை அந்த நாட்டு அரசு தொடர்ந்து திட்டமிட்ட முறையில் இலக்கு வைத்து ஒடுக்கி வருவதாகவும் அவர்களுடைய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்க பாகிஸ்தான் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வர்றது சர்வதேச அளவில் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை அப்படின்னும் இந்தியா சுட்டி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வாரணாசியுடைய காசி ரயில் நிலைய மறுமேம்பாடு மற்றும் விரிவாக்க திட்டத்துக்காக ரயில்வே நிர்வாகத்துக்கு சொந்தமான நிலங்களில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தான் இந்த இடமாற்ற நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுகளின்படி பார்த்தோம்னா கடந்த ஜூன் 3ஆம் தேதி இதே ரயில் நிலைய வளாகத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தளத்தின் ஆக்கிரமிப்புகள் பலத்த பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. அதே போல கூட்டு நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருந்த ஒரு அனுமன் கோவிலும் அங்கிருந்து முறையாக அகற்றப்பட்டது அப்படிங்கிறதா இங்குள்ள நடுநிலையான கள நிலவரமாகும். பாகிஸ்தான் அதிபர் ஜர்தாரியுடைய இந்த அறிக்கை சிறுபான்மையினர் மீதான உண்மையான அக்கறையால் சொல்லப்பட்டது அல்ல அப்படின்னும் இது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னும் இந்திய வெளியுறவுத்துறை சாடியிருக்காங்க. பாகிஸ்தான் அரசு காலம் காலமாக தன் நாட்டு மக்கள் மத்தியில் வளர்த்து வரும் சகிப்புத்தன்மையற்ற கொள்கைகள் மற்றும் வெறுப்பு அரசியல் ஆகியவற்றின் வெளிப்பாடு தான் இந்த அறிக்கை அப்படின்னும் இந்தியாவில் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் சட்டப்படி நடத்தப்படுது அப்படின்னு இந்தியா தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய மூஞ்சியில கரிய பூசியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலகின் மிக அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஆனால் அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு விற்ற எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களுக்கான பில்லியன் கணக்கான டாலர்கள் இன்னைக்கு பல்வேறு வெளிநாட்டு வங்கிகளில் முடங்கி கிடக்கு. இந்த பணம் ஏன் முடக்கப்பட்டது, எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னும் இதனால ஈரானுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஈரானுடைய சொத்துக்கள் முடக்கப்படுறது இன்னைக்கு நேற்று தொடங்கினதில்லை. 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி காலத்திலிருந்தே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தற்போது முடக்கப்பட்டிருக்கும் தொகையில பெரும்பகுதி சமீபத்திய ஆண்டுகளில் முடக்கப்பட்டவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இடையே ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஆனால் 2018ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளையும் விதிச்சாரு. இதனால ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிய நாடுகள் அதற்கான தொகையை ஈரானுக்கு செலுத்த முடியாம போச்சு. அமெரிக்க டாலரை எந்த நாடும் ஈரானுக்கு பணம் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டது. மீறி அனுப்புனா அந்த நாட்டுடைய வங்கிகள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும். இதனால ஈரானுடைய பணம் அந்த நாடுகளிலேயே முடங்கி கிடக்கு. ஈரானுடைய மொத்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் எவ்வளவு அப்படிங்கிறதுல தெளிவான தகவல் இல்லை. இது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் தான் இருக்கு. குறைஞ்சது $100 பில்லியன் வெளிநாடுகளில் முடங்கி இருப்பதாக ஈரான் அரசு சொல்லுது. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் இந்த தொகை சற்று குறைவாக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. தற்போது ஈரான் தன்னுடைய முதல் கட்டமாக சுமார் $24 பில்லியன் விடுவிக்க முயற்சி செஞ்சுட்டு வருது. முக்கியமாக 5க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஈரானுடைய பணம் சிக்கியிருக்கு. அதில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட 20 பில்லியன் முதல் 50 பில்லியன், அதாவது 1.8 லட்சம் கோடி முதல் 4 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஈரானுடைய கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடு சீனா. அங்கேதான் ஈரானுடைய மிகப்பெரிய அளவிலான தொகை முடங்கியிருக்கு. தடைகள் இருந்த போதிலும் சீனா மறைமுக வழிகளில் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்க. இந்த பணத்தை நேரடியாக பெற முடியாவிட்டாலும் சீனா கிட்ட இருந்து இயந்திரங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களை வாங்க ஈரான் இந்த பணத்தை பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஈராக்கு கிட்ட $15 பில்லியன் முடங்கி இருப்பதாக சொல்றாங்க. ஈராக் தன்னுடைய மின்சாரம் மற்றும் இயற்கை எரிவாயு தேவைக்காக ஈரானையே பெரிதும் நம்பியிருக்கு. இதுக்காக ஈராக் வழங்க வேண்டிய $15 பில்லியன் நிலுவையில் இருக்கு. அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுகளால் ஈராக்குனால இந்த பணத்தை ஈரானுக்கு நேரடியாக வழங்க முடியல. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா. 2018க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிய 2வது பெரிய நாடு இந்தியா. தடைகள் விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய வங்கிகள் ஈரானுக்கான தொகையை செலுத்த முடியாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்காக சுமார் $7 பில்லியன், அதாவது 66,000 கோடி ரூபாய் இந்திய வங்கியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4வது நாடு தென்கொரியாவும் ஈரானுடைய முக்கிய வாடிக்கையாளராக இருந்தாங்க. அங்கு முடக்கப்பட்டிருந்த $7 பில்லியன் ஒரு பகுதி சமீபத்தில் அமெரிக்காவுடனான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கத்தாருக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. 5வது தென்கொரியாவிலிருந்து மாற்றப்பட்ட $6 பில்லியன், அதாவது 56,000 கோடி ரூபாய் தற்போது கத்தாரில் இருக்கு. இந்த பணம் மனிதாபிமான தேவைகளுக்காக, அதாவது உணவு மருந்து மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிபந்தனையும் இருக்கு.
ஆனால் 2023 அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த பணத்தை விடுவிப்பதில் அமெரிக்கா மீண்டும் தயக்கம் காட்டிட்டு வருது. அதே போல ஜப்பான், லக்சம்பர்க், ஓமன் மற்றும் அமெரிக்காவிலேயும் ஈரானுடைய சிறிய அளவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இவை சுமார் 8 பில்லியன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரான் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த பணம் கிடைச்சா ஈரானுடைய நாணயமான ரியால் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை தடுக்கலாம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியும். மேலும் நாட்டுடைய உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த நிதி உதவும். அதே நேரம் இந்த முடக்கப்பட்ட பணம் கிடைப்பது ஈரானுக்கு ஒரு தற்காலிக மருந்தாக மட்டும்தான் இருக்கும். ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதார சிக்கலும் தீரணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இனி வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.